ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கி டாபிக் என்னென்னா சில ஸ்பிரிச்சுவல் ட்ராப்ஸ், பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதோட ஒரு கண்டினியூஷன் சொல்லலாம் இந்த வீடியோ. பார்த்தாக்கா முக்கியமானது என்னென்னா, நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட, அதாவது ஒரு பாதையாக நம்ம எடுத்துக்கின்னு போகணும். இப்போ நாம ஜபம் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், பிராணிக் ஹீலிங், பிராணாயாமா கிளாஸு, இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பண்ணோன்னா மைண்டு டிஸ்டர்ப்ட் ஆகிடுது, ஸ்கேட்டர்ட் ஆகிடுது. அதாவது ஒரு முக்கியமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது நினைக்கிறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கிணறு தோண்டுறாங்க. ஒரு 10-15-20 அடி தோண்டினா தண்ணீர் வரல. ஸோ அதுக்கோசரம் அவங்க இன்னொரு 5-6 கிணறு, ஒரு 10 கிணறு தோண்டி அதுலேயும் அதே 10 அடி, அங்கேயும் தண்ணி வரல. அப்போ முயற்சியெல்லாம் வீண் தானே. அதுக்கு ஒரே கிணறுல இன்னொரு 10-15-20 அடி தோண்டினாக்கா தண்ணீர் கிடைக்கும். அதுதான், அது ஒரே பாதையாக. இப்போ குரு நம்மளுக்கு நாமஜபம் சொல்லியிருக்கார். அது நாமஜபம் அந்த வழியிலே போயினே இருக்கு, கான்சன்ட்ரேட்டட். அதுதான் முக்கியமானது, ஒரு வழிப்பாது. இது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் முன்னேற முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அவங்க நாமஜபங்கிறது ஏதோ ஒரு சாதாரணது. அது பெரிய இது கிடையாது. நம்ம ஏதோ பெருசாக, ஏன்னா உலகியல்ல அப்படி தான், ஏதோ பெருசாக சாதிச்சாதான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு. அது இல்லாமல் மதிப்பு வேறு. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணாக்க ஒரு மதிப்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. நாம ஜபம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு தெரியல. ஏன்னா அதே உண்மையை அவங்க எவ்வளோ என்னென்னா, நாம ஜபம் எவ்வளோ பவர்ஃபுல்னு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணுன்னா, இப்போ குருநாதர் சொல்லியிருக்கார் நாம ஜபம் பண்ண சொல்லி. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன மாதிரி இருக்கணும்? பணிவு இருக்கணும். முக்கியமானது பணிவு. எனக்கு ஒன்றும் தெரியாது. குருநாதர் சொல்லியிருக்கார் நாம ஜபம் பண்ணி ஸ்ரவணம் பண்ணு, நான் அது பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒரு பணிவோட, ஹியூமிலிட்டியோடு போனால் தான் முன்னேற்றம் வரும். எனக்கு தெரியும், நான் நிறைய பண்ணுறேன், நான் மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்க நான் பண்ண போகிறேன்னா முன்னேறவே முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நாம ஜபமே குருநாதர் ஒரு கீர்த்தனை பாடியிருக்காரு. ரொம்ப அழகான கீர்த்தனை. யோக சித்தி நல்கிடும்னு சொல்கிறார் அவர். நாம ஜபம் மகாமந்திர கீர்த்தனை பற்றி சொல்கிறாரு. அது யோக சித்தி வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதுதான் முக்கியமான நம்பிக்கை வேணும், அதுக்கு தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு பெரிய ட்ராப் என்னென்னா, அவங்க இந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய கிளாஸஸ் போகிறாங்க, தியானம் கிளாஸஸ்லாம் போகிறாங்க. ஸோ எனக்கு நான் நிறைய நேரம் தியானம் பண்ணுறேன், எனக்கு ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் போகிறேன், எனக்கு லைட்ஸ் எல்லாம் ஏதோ தெரியுது. இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ட்ராப். அது வந்தால் தான் நான் முன்னேறேன், அதுக்கோசரமே காத்துன்னு இருக்கிறது, அதோட அட்டாச் ஆகுறது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்டர், ஒரு கிளிம்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அதுவே சாஸ்வதம் கிடையாது. அது கிடையாது. நம்ம உண்மையாக நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு பார்த்துக்கணும். நம்ம மாறி இருக்க நம்ம வாழ்க்கை நம்ம எதிர்கொள்கிறோமா, என்ன ஒரு வாழ்க்கையில் என்ன ஒரு சேலஞ்சு, வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்கிறோமா, தெளிவு இருக்கா, மனசு தெளிவு இருக்கா, கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு மன வலிமை வந்திருக்கா, சந்தோஷம் வந்திருக்கா, அமைதி, முக்கியமாக அமைதி. இதுதான் உண்மையான முன்னேற்றம். இது அச்சீவ்மெண்ட்டில் என்னென்னா, நிறைய பேருக்கு பர்பஸே, அவங்களோட பர்பஸே என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஆன்மீகங்கிறது அதான் கதி, வேறு கதியே கிடையாது. அதுதான் உண்மையானது. அதாவது இப்போ ஆன்மீகம் சம்சாரம் சொல்லிக்கலாம், 2 வழின்னுட்டு. ஆனால் ஒரு பாயிண்டில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஆனால் நம்ம எந்த பாதையில் போகிறோன்றது தெளிவாக இருக்கணும். இப்போ ஆன்மீகன்றது ஒரு வழி பாதை, ஒன் வே. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டா திருப்பி சம்சாரத்துக்குள்ளெல்லாம் நுழைய முடியாது, அப்போ முன்னேற முடியாது. அப்போ நம்ம கன்ஃபியூஸ்டுன்னு அர்த்தம். நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும், எந்த பாதையில் போகிறோன்னுட்டு. இப்போ சம்சாரத்தை தப்பு இல்லை. இப்போ நம்மளுக்கு நிறைய இது இன்னும் வாழ்க்கை முன்னேறணும், நல்லா படிப்பு வரணும், அதுக்கோசரம் நாம ஜபம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், கோயிலுக்கு பண்ணலாம், தவறே கிடையாது. இவர் கீதையிலே சொல்கிறாரு, 4 விதமானவங்க என்கிட்ட வராங்க. ஆர்த்தோ, ஜிக்னாஷு, அர்த்தார்த்தி, ஞானீஷ, பரதரிஷபன் சொல்கிறாரு. அதாவது சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, சில பேர் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க, சில பேர்
இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சேர்க்கணும் சொத்து அப்படின்ட்டுருக்காங்க. கடைசியாக ஞானி. அது தவறு கிடையாது. நம்ம ஒரு 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 மதிப்புக்கோசரம், ஒரு பெருமைக்கோசரம் நான் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கினா முக்கியமானது பணிவு. ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கோசரம் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம சரியாக இன்னும் நுழையலைன்னு அர்த்தம். அதாவது எப்போ நம்ம அது நுழையணும்னா, ஒரு 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 சமயம் வரும் நம்ம வாழ்க்கையில். இது சம்சாரத்தில் அப்படியே தினம் ரொட்டீன் எல்லாம் பண்ணின்னு, பூஜை பண்ணின்னு, ஆமஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வரும், எனக்கு போதும், இந்த சம்சாரம் போதும், எனக்கு முடிஞ்சு போச்சு, இனி நான் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. அதுதான் உண்மையாக ஆன்மீக பாதைக்கான முதல் க்ளூ. அதுதான் ஃபஸ்ட்டு க்ளூ. அதுதான் அப்போ தான் நம்ம ஆன்மீகத்துக்கு உள்ள நுழைஞ்சா அப்போ நிறைய சீக்கிரமாக நடக்கும். நம்மளோட வளர்ச்சி சீக்கிரமாக நடக்கும். அதனால் நம்ம அந்த ஸ்டேட் வர வரைக்கும் நம்ம மெதுவே தான் நடக்கும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க. அப்படியே அச்சீவ்மெண்ட் கிடையாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் கதி, எனக்கு போதும். வைராகியம், டிசைர். நம்ம டிசைர்லெஸ் ஆகிட்டோமா, ஆசை இல்லாமல் ஆகிட்டோமா. முக்கியமாக ப்ராக்டிசஸ் பண்ணி பல தியானம் கிளாஸ்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம டிசைர்ஸ் இருக்கா, வைராகியம் வந்திருக்கா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அதுதான் நம்மளுக்கு. ஆனால் அது ஒரு முக்கியமான குவாலிட்டி நம்ம ஆன்மீகத்துக்கு உயரத்துக்கு. நம்மளை நம்ம ஏமாற்றிக்கக்கூடாது, அது முக்கியமாக. நம்ம உண்மையாக இருக்கணும், நம்மளை உண்மையாக பார்த்துக்கணும், இந்த கேள்வியை கேட்டுக்கணும். நான் உண்மையிலேயே அந்த முயற்சி எடுக்கிறேன்னா, எனக்கு இன்னும் ஆசை இருக்கா, இன்னும் எனக்கு மேலும் மேலும் சம்சாரத்தில் இன்னும் உயரணும், அது இருந்தால் நம்ம இன்னும் ஆன்மீக இதுக்குள்ளே நுழையலைன்னு அர்த்தம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.